Oneplus phones பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் ஃப்ளாக்ஷிப் கிரேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுல பேர் போனவங்க. ஆனால் இந்த தடவை இவங்க இந்த Oneplus 7 Proவை லான்ச் பண்ணுறதோட இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக மாறப்போகுது. Oneplus 7 Pro தான் இதுவரைக்கும் வெளியான எல்லா Oneplus ஃபோன்ஸையும் விட அதிக விலை உள்ள ஃபோனாக இருக்க போகுது. இந்த Oneplus 7 Proவோட டாப் 5 ஃபீச்சர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechMax தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். Back from the dead. முதல் முறையாக Oneplus அவங்க ஃபோனில் Quad HD Plus டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. Oneplus கம்பெனி உருவான காலத்திலிருந்தே இவங்க 1080p டிஸ்பிளே தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்க இதில் Quad HD Plus டிஸ்பிளே கொண்டு வரது உண்மையிலேயே ஒரு பெரிய அப்கிரேடாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட ரீஃப்ரெஷ் ரேட் 90 Hz இருக்க போகுது. அதனால இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இருக்கிற எந்த ஃபோனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களால் 60 Hz டிஸ்பிளே தான் பார்க்க முடியும். ரிஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. ஒரு செகண்டுக்கு உங்கள் ஃபோனோட டிஸ்பிளே எத்தனை தடவை ரீஃப்ரெஷ் ஆகுதுங்கிறது தான். 90 Hzன்னு சொல்கிறப்போ உங்கள் டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபோனில் ஃபுல் ஸ்க்ரீன் கர்வ் டிஸ்பிளே இருக்க போகுது. சாம்சங் தான் முதல் முறையாக கர்வ் டிஸ்பிளே இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தினாங்க. அது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. அதனால Oneplus-க்கும் இது பெரிய சக்ஸஸாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த Oneplus 7 Proவில் எந்த ஒரு நாச்சோ பஞ்ச் ஹோலோ இருக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்கும். இந்த பாப்அப் கேமரா இவங்க கொடுக்குறனால சில குறைபாடுகளும் இருக்குது. இந்த ஃபோனில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்கு IP ரேட்டிங் கிடையாது. ஆனால் இது ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கிற பெசல்லெஸ் டிஸ்பிளே அச்சீவ் பண்ணணும்னா இந்த பாப்அப் கேமரா தான் ஒரே ஆப்ஷனாக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுங்கிறது வெறும் மியூசிக் லவர்ஸ்க்கும் மட்டும் முக்கியம் கிடையாது. மூவிஸ், டிவி ஷோஸ் பார்க்குறவங்க, கேம் ஆடுறவங்கன்னு எல்லாருக்குமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுங்கிறது முக்கியம்தான். இந்த Oneplus 7 Proவில் இவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறனால ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆக போகுது. இந்த Oneplus 7 Proவில் ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க போகிறாங்க. OnePlus 60ல் கூட இவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான் இந்த ஃபோன்லேயும் இருக்க போகுது. நம்ம சாம்சங் S10 எல்லாம் பார்த்த மாதிரி அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் OnePlus 60ல் இருக்கிறத விட இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேகமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த Oneplus 7 Proவில் ஒரு 4000 mAh பேட்டரி இருக்க போகுது. இது OnePlus 60ல் இருந்த 3700 mAh அதிகம். ஆனால் Quad HD Plus டிஸ்பிளே, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் இருக்கிறனால பேட்டரி பேக்கப் அதே OnePlus 60ல் இருக்கிற பேட்டரி பேக்கப் தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டான ரேப் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்க போகுது. இது இவங்க இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண OnePlus 60 மெக்லாரன் எடிஷனோட ஃபாஸ்ட் சார்ஜை விட வேகமாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechMax தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.